நகையை திருண்ண குத்தத்துக்காக சுப்பிரமணிய குடும்பத்தை இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன். இனிமேல் இவங்க ஊருக்கு வெளியில இருக்கிற அந்த ஒத்த வீட்டுல தான் வசிக்கணும். ஊர்க்காரங்க யாரும் இவங்க குடும்பத்துக்கு கூட எந்த தொடர்பும் வச்சுக்க கூடாது. இதுதான் இந்த ஊரோட உத்தரவு. யாரு கண்ணு பட்டுதோ தெரியலையே. அந்த பாவியால நம்ம இன்னைக்கு இந்த நிலைமையில நிக்கிறோம். அந்த பூசாரி நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடுவான். ஊர்க்காரங்க ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி கடைசியில என் புருஷன் இப்படி ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டாரு. அண்ணாதையா கிடந்த உன்னை எடுத்து வளர்த்து ஆளாக்குனதுக்கு கடைசியில இப்படி எங்களை இந்த ஒத்த குடிசையில அனாத மாதிரி நிக்க வச்சுட்டியே. அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடியும் அந்த பூசாரியை பத்தி சொல்லுன்னு கெஞ்சினல்ல, அப்படியே களிமண் மாதிரி நின்ன. உன்னால தாண்டி இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. அடியே, உனக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதை சொல்லி தொலையண்டி. அப்படியே நிக்கிறா பாரு. போச்சு, எல்லாம் போச்சு. கவலைப்படாதீங்க. என்னது கவலைப்படாதீங்களா? இந்த காட்டுக்குள்ள ஒத்த வீட்டுல 2 வயசு பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு ஆம்பளை துணை இல்லாம நான் ஒரு பொம்பளையா என்ன பண்றது? அதை தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்க. கவலைப்படாதீங்கன்னு சொல்றீங்க, என்ன பேசுறீங்க தம்பி? இல்ல, நான் அதுக்கு சொல்ல. இனிமே நீங்க யாரும் இங்க இருக்க வேண்டாம். என் கூட சென்னைக்கு வந்துருங்க. உங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். இன்னும் என்னெல்லாம் பார்க்கணும்னு இருக்கீங்க? தயவு செஞ்சு போயிடுங்க. நாங்க எங்க சென்னைக்கு வரணும்? நாங்க யார் உங்களுக்கு? எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? தயவு செஞ்சு போயிடுங்க. என் கண்ணு முன்னாடி நிக்காம போயிடுங்க. ஏண்டி, அறிவு இருக்கா உனக்கு? என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? இந்த தம்பி எவ்வளவு பெரிய இடம். நமக்கு நடந்ததை எல்லாம் கூட இருந்து பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல ஆறுதலா உதவி செய்ய வந்தா அத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம எடுத்தெறிஞ்சு பேசுற. இங்க பாருங்க அத்தை, நீங்க அவரு கூட போறது உங்க முடிவா இருக்கலாம். ஆனா நான் எங்கேயும் வரமாட்டேன். அப்படி நான் வந்தா நான் என் ஆத்தாவை கலங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும். என் உசுர் இருக்கிற வரைக்கும் அப்படி ஒரு கலங்கத்தை என் ஆத்தாவுக்கு ஏற்படுத்த நான் விட மாட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பூசாரி தான். ஆனா அத நான் எப்படி என்னன்னு சொல்லி எல்லாருக்கும் புரிய வைக்கிறது? இத தாண்டி நான் அங்கேயே சொல்லி தொலைன்னு சொன்னேன். இங்க வந்து பூசாரி பூசாரின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறவ. அத்தை, இது பாருங்க, என்கிட்ட இப்ப எதுவும் கேட்காதீங்க. அந்த பூசாரி என்ன பண்ணாங்கறத ஆதாரத்தோட நிரூபிச்சு அந்த பூசாரி தப்பானவங்கிறத இந்த ஊருக்கு தெரியப்படுத்தி என் மாமாவை வெளியில கொண்டு வந்து இந்த ஊர்ல மறுபடியும் நீங்க தலை நிமிர்ந்து வாழற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு எங்கேயுமே வரமாட்டேன். இது பாருங்க, இங்க நிக்காதீங்க, இங்க இருந்து கிளம்பிடுங்க. தம்பி, தம்பி, ஏங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. குடும்பப்படுத்துறீங்க. என் பின்னாடியே வந்து
ஒவ்வொரு நிமிஷமும் என்ன சித்திரவதை பண்ணி கொண்டுகிட்டு இருக்கீங்க. சரிங்க, நீங்க நான் கூப்பிடறதுக்காக வர வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க அங்க வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டா கூடிய சீக்கிரம் பெரிய லெவல்ல வந்துருவீங்க. அப்புறம் நீங்களே உங்க சொந்த கால்ல சுயமா அவங்க எல்லாரையும் பாத்துக்கலாம்ல. அதுக்காகவாது ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாங்கிறேன். நீங்க என்ன காரணம் சொன்னாலும் என்னால உங்க கூட வர முடியாது. நீங்க போலாம். என்னோட உயிரே நீங்க தானே துர்கா. விட்டுட்டு போன்னு சொன்னா நான் எங்க போவேன்? அதுவும் உங்களை இந்த நிலைமையில தப்பிக்க விட்டுட்டு நான் மட்டும் எப்படி தனியா போக முடியும்? நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் தான் சொன்னனே, நீங்களும் நானும் போன ஜென்மத்துல சேர்ந்து வாழ்ந்திருக்கோன்னு. நமக்குள்ள இருக்கிறது ஒரு பூர்வ ஜென்ம பந்தம். ஏன் நீங்க என்ன மட்டும் தான் பாத்தீங்களா? இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் தானே பாத்தீங்க. அவங்க கிட்ட போய் சொல்லுங்க இந்த கட்டுக்கதைய. ஷூட்டிங்க்கு வந்தமா போனமான்னு மட்டும் இருந்திருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. நாங்களும் நிம்மதியா இந்த ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்திருப்போம். நானும் என் ஆத்தாள பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருந்திருப்பேன். எல்லாத்தையும் மண்ணோட மண்ணாக்கிட்டீங்களே. நாங்க இப்ப படுற கஷ்டம்லாம் யாரால? உங்களால தானே. அதுக்கு பரிகாரமா தான் உங்களை நான் சென்னைக்கு. கடைசியா சொல்றேன், இது நடக்காது. நீங்க போலாம். நீங்க அதையும் மீறி நான் இங்கதான் இருப்பேன், நான் சொல்றதுதான் சொல்லுவேன், இன்னும் இருக்கிற மிச்ச மீதி மானத்தையும் வாங்கிட்டு தான் போவேன்னு ஒரு முடிவு எடுத்திருந்தா என் முடிவை கேட்டுக்கோங்க. நான் இங்கேயே இந்த நிமிஷமே இந்த இடத்துலயே என்ன நான் இல்லாம பண்ணிக்குவேன். அதுதான் உங்க ஆசையா? சொல்லுங்க. வேண்டாங்க, மறுபடியும் நான் உங்களை இழக்க விரும்பல. என் கூட இருக்கிறத விட நீங்க நல்லா இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஒண்ணு சொல்றேங்க, இந்த உலகத்துல என்னோட உங்களை சந்தோஷமா வச்சுக்க யாராலையும் முடியாது. இப்ப கூட நம்ம சேர்வோம்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நான் உங்களை தேடி வரமாட்டேன். என் காதல் உண்மை, நான் நம்புற விதி உண்மை. அது நம்மளை சேர்த்து வைக்குங்கிற நம்பிக்கையோட போறேன். அந்த வடிவை பார்த்து துர்கா விஷயத்தை பேசு. ஐயா, நீங்க சொன்ன விஷயத்த பக்குவமா அந்த அம்மா கிட்ட எடுத்து சொல்லிடுறேன். ஆனா வயசானவருக்கு துர்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்க எப்படி ஒத்துக்குவாங்க ஐயா? ஒத்துக்கணும், ஒத்துக்க வைக்கணும். ஏன்னா அந்த நகை விஷயத்துல அவளை எப்படியாவது அவமானப்படுத்தி ஜெயிலுக்கு அனுப்பிடலான்னு பார்த்தேன். ஆனா அந்த மாமங்கார பெரிய தியாகி மாதிரி உள்ள போட்டு கூட்டைய குழப்பிட்டான். ஆனா நான் விடுவேனா? அதனாலதான் சூட்டோட சூடா உன் முதலாளிக்கு ஏற்கனவே 3 கல்யாணம் நடந்திருந்தாலும் 4வதா அதுவும் ஒரு கன்னி பொண்ணோட கல்யாணம் நடந்ததுன்னா நீ 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கலாம்னு ஆசை வார்த்தை காட்டி, அதுவும் இந்த துர்கா மாதிரி ஜாதக நட்சத்திரப்படி ஒரு பொண்ணு மனைவியா வந்தாதான் நீண்ட ஆயுளோட இருக்க முடியுங்கிறத நம்ப வச்சிருக்கேன். நான் என்ன சொன்னாலும் உன் கூமுட்ட முதலாளி அப்படியே நம்புவான். அதுக்கு இந்த வடிவு ஒத்துக்கணும். நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் நடக்கணும். இந்த கல்யாணம் மட்டும் நடந்துட்டா அந்த துர்கா வாழ்க்கை அவ்வளவுதான் சீரழிஞ்சிரும். அதுக்கப்புறம் அவ காலம் பூரா சாமி அவதாரம் எடுக்கவே முடியாது.
ஊர்ல நான் எனக்கு அப்புறம் என் பொண்ணு என் பாரம்பரியம் தான் இந்த ஊரோட மொத்த நிர்வாகத்தையும் ஊரையும் மக்களையும் ஆண்டு அனுபவிக்கும். நான் நினைச்சது நடக்கணும்னா இந்த கல்யாணம் நடக்கணும். நான் வெளியில இருந்து இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நீ கூட இருந்து அதை நடத்தி மட்டும் வச்சிரு, சரியா? உனக்கு நான் இது வரைக்கும் எதுவும் பண்ணல. உன் முதலாளிய வச்சே உனக்கு எல்லாத்தையும் நான் பண்றேன். உனக்கே தெரியும், நான் என்ன சொன்னாலும் முதலாளி கேட்பாரு. சரிங்க. என் தலைமுறை நல்லா கொடி கட்டி பறக்கிற வரைக்கும் நீயும் நல்லா இருப்ப, உன் தலைமுறையும் ஓஹோன்னு இருக்கும். சரிங்க. சரியா? ஐயா என்கிட்ட சொல்லிட்டீங்களே, கவலைப்படாதீங்க. இன்னைக்கே அந்த அம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்கிடுறேன். அப்ப நான் வர்றேங்க ஐயா. போயிட்டு வா. வணக்கம்மா. இங்க துர்காங்கிற பொண்ணு பக்கத்துல போயிருக்கா. என்ன விஷயம்? அம்மா, ஒரு பெரியவர் இருக்காரு. அவருக்கு வயசு 60 தான் இருக்கும். ஆனா ரொம்ப வசதியான ஆளு. எந்த அளவுக்கு வசதினா, மன அடிவாரத்திலேயே கிட்டத்தட்ட 100 ஏக்கர் இருக்குன்னு பாருங்களேன். அது மட்டும் இல்லாம தோப்பு வீட 30-40 வீடு இருக்குன்னா பாருங்களேன். விரோதிக்கு கொஞ்சம் அதிகம். ஆனா ஜோசியக்காரன் பௌர்ணமியில பிறந்து அம்மன் பேர் உள்ள ஒரு அழகான பொண்ணு உங்களுக்கு 4ஆம் தரமா மனைவியா வந்தா உங்களுக்கு ஆயுசு 100ன்னு அடிச்சு சொல்லிட்டான். 4ஆம் தரமா வர பொண்ணுக்கு மிச்சம் இருக்கிற மொத்த சொத்து கிடைக்கும். அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு துர்கா மூலியமா வரணும்னு இருக்கு. அம்மா, நல்ல பொறுமையா யோசனை பண்ணி சொல்லுங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். கல்யாணத்துக்கு முன்னாடியே 10 லட்சம் ரூபாய் ரொக்கமும், எஸ்டேட்ல 1 ஏக்கர் நிலமும், அதுல ஒரு அழகான வீடும் கிடைக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் அவருடைய கோடிக்கணக்கான சொத்தும் உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் தான். நீங்க ஆண்டு அனுபவிக்கலாம். என்ன சொல்றீங்க? அம்மா, பொண்ணு கிடைக்காம ஒண்ணு இல்ல. 4 ஊர் தள்ளி ஒரு பொண்ணு இருக்கிறதா சொன்னாங்க. நீங்க பக்கத்திலேயே இருக்கீங்களே, உங்ககிட்ட பேசி முடிவு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா போய் அந்த பொண்ணு வீட்டுல பேசலாம்னு இங்க வந்தேன். ஜாதகப்படி நாளைக்கு முகூர்த்தத்திலேயே அவருக்கு கல்யாணம் பண்ணணும். முகூர்த்தம் தாண்டிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணியும் பிரயோஜனம் இல்ல. அதனாலதான் இந்த அவசரம். அதுக்காக 20 வயசு பொண்ணு 60 வயசு கிழவனுக்கு கட்டி கொடுக்க சொல்றியா? எங்க வந்து யார்கிட்ட என்னையா பேசிக்கிட்டு இருக்க? அம்மா, உங்க கோபம் நியாயமானதுதான். ஆனா ஊருக்குள்ள கேள்விப்பட்டேன் உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு. அதனாலதான் நீங்க வந்து தனியா இருக்கீங்க. அவங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. அவங்களுக்கு தேவை, நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்ன பாத்தீங்களா, அந்த ஜாதகம் உள்ள ஒரு பொண்ணு. நீங்க நல்லா யோசிங்க. இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு இனிமே உங்க குடும்பம் எப்ப தலையெடுக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. நீங்களும் உங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னா தயவு செய்து நல்ல முடிவா எடுங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற நல்ல சந்தர்ப்பம் இது, மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் போயிட்டு மறுபடியும் வர்றேன். யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க. நான் வர்றேன்.
எங்க அத்தை போறோம்? பக்கத்துல தான் போறோம், வா சொல்றேன். வாங்க வாங்க, மாப்பிள்ளை உள்ளதான் இருக்க. ओम शुक्लां वरदं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्त्वत्कृतवस्त्रास्याः पारिषद्भ्या परशतं विघ्नं विघ्नं கடவுளே நாடி யாருது பொண்ணு மாப்பிளைய கூட்டிட்டு வாங்கோ. சாமி கொஞ்சம் பொறுங்க. ஏப்பா தம்பி, மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டாரான்னு பாரு. சரிங்கண்ணே. அத்தை இப்ப நம்ம எங்க போறோம்? வா சொல்றேன், வா. சொன்ன மாதிரி கண்டிப்பா வந்துடும். நீ போய் உட்காருங்க. ओम विभावर्यै नमः ओम आदित्यै नमः மாப்பிள வந்தாச்சு நாடி யாருது பொண்ணு கூட்டிட்டு வாங்கோ. கொஞ்சம் பொறுமையா இருக்கு சாமி. அண்ணா துர்கா அவங்க அந்த பொண்ணையும் அந்த குடும்பத்தையும் ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிட்டாங்கம்மா. அதோ தெரிஞ்சு பாருங்க, ஒத்த வீடு அங்கதான் இருக்காங்க, அங்க போய் பாருங்க. அது சரி, எங்க ஹீரோன்னு ஒருத்தர் ஷூட்டிங்காக வந்தாருல்ல ரிஷின்னு, அவரும் அவங்க கூட தான் போயிருக்காரு. அவங்க கூட போனானா? என்னாச்சு? இருங்க இருங்க, பொண்ணு வந்து காணோம். ஏப்பா வெங்கடேஷ், பொண்ணு எங்கப்பா? அம்மா கொஞ்சம் பொறுமையா இருக்குமா, பொண்ணு வந்துகிட்டே இருக்கு. எப்ப வர்றது? சீக்கிரம் வர சொல்லு. இவங்க வேற நிலைமை தெரியாம. வந்துடுச்சு, பொண்ணு வந்துடுச்சு. வாங்க வாங்கம்மா வாங்க. வணக்கம்மா. வணக்கம். ஏமா இவ்வளவு லேட்டு?
ஏமா நீ என்ன இந்த ட்ரெஸ்ஸோட மணமேடையில் போய் உட்காருவேன்? முகூர்த்தத்துக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. போய் 5 நிமிஷத்துல ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. அத்தை, இவர் என்ன சொல்றாரு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன சொல்றேன்னா நீதாம்மா கல்யாணம் பண்ணு.